தயவு செஞ்சு இந்த பொட்டிக்கு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சிலர் வந்து அப்படியே நல்லவங்க மாதிரி அப்படின்னு நடிச்சுக்கிட்டு தோல் வெள்ளையா இருந்தா போதும், நம்ம வந்து அப்படியே சீன் போட்டு மக்களை வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பொட்டிக்ஸ் வந்து நம்ம சாரி வாங்கி ரிவ்யூ கொடுக்குறாங்க. இல்லை ரிவ்யூ எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, சாரி நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தெரிஞ்சாதான் பீப்புள்ஸ் வந்து வாங்குறதுக்கு, மக்கள் வந்து வாங்குறதுக்கு வாங்காம ரிவ்யூ பார்த்துட்டு தான் போய் வாங்குவாங்க. ஏன்னா ஆன்லைனில் தானே விற்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், திருநெல்வேலியில் எக்ஸ்போ போயிருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்னோட வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30K போயிருந்தது. எனக்கு வியூஸ் போன டைமில் இன்னொரு லேடிக்கும் வியூஸ் போயிருந்துச்சு. நான் வியூஸ்க்காக நான் வரவே இல்லை, எதுக்கு ஸ்ட்ரைக் அடிச்சாங்க அப்படின்றதுக்கு நான் வரேன். ஸோ நான் போயிருந்தப்போ அவங்க வந்து அந்த இடத்துல இல்லை, அவங்க பிரதர் மஸ்ட்டு ஸ்டேஜில் இருந்தாங்க. நானும் துணியோட கலெக்ஷன் ஃபுல்லாக பார்த்தேன். 500க்கு மேலே தான் இருந்துச்சு. குவாலிட்டி ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஏதோ பாதிக்கு மேலே ஏதோ பழைய சாரி மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு ப்ரைஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக தான் இருந்தது. அதுலேயும் இருந்துச்சு ஒரு சில சாரி நல்லா இருந்தது. ஆனால் ஒரு ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப காஸ்ட் மீன்ஸ் வந்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபா இந்த மாதிரி இருந்தது. ரொம்ப மட்டமாக இருந்தது அப்படின்னா 700 ரூபா 800 ரூபா அப்படி தான் இருந்தது. ஆனால் சிலர் பாதி பேர் வாங்கவே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்போ நான் நடந்தது, நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் டே தான், சரிங்களா? அடுத்த நாளுக்குலாம் நான் வர்றேன், ரொம்ப நல்லாவே இல்லை. ஸோ நான் பார்த்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ போட்டால் அந்த அம்மா வந்து வீடியோவை டிலைட் பண்ணி, எப்படி டிலைட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதுக்கு என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னா, தம்ப்லைனில் வந்து அவங்க ஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு காரணம். அந்த எக்ஸ்போ ஹால் இருக்குல்ல, எக்ஸ்போ ஹாலை வந்து இவங்களோட பெர்மிஷனே இல்லாமல் வந்து நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு மட்டும் இல்லைங்க, இதில் பாதி பேர் ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே ஸ்ட்ரைக்கு. ஏன்னா இதில் நல்ல குட் ரிவ்யூ இருந்தால் மட்டும்தாங்க அவங்க சேனல் அந்த வீடியோ இருக்கும். அதுலேயும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது, என்ன தெரியுமா? இவங்களை வந்து அந்த ரீல்ஸ் பண்ணுறது, அந்த நம்ம இதில் போகிறோம் இல்லையா, சிலர் வந்து ஜான்ரா தூக்காத, தயவுசெய்து தூக்குறதா இருந்தால் ஓடி போயிரு. நான் வந்து என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன். என் சேனல் ஸ்ட்ரைக் ஆனது தான் சொல்லிட்டு இருக்கேன். என் சேனல் ஸ்ட்ரைக் ஆனது எல்லாருக்குமே தெரியும். என் வீடியோஸ் பார்க்குறேன், என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு தெரியும், சரியா? ஏன்னா அந்த வீடியோ வந்து அவ்வளோ வியூஸ் போயிருந்துச்சு, அவ்வளோ ஷேரிங் போயிருந்தது. பீப்புள்ஸ் வந்து நானும் ஏமாந்தேன், நானும் ஃபஸ்ட்டே போயிருந்தேன், இந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு. ஒரு சிலர் வந்து நான் போயிருந்தேன் நல்லா இருந்துன்னு சொல்கிறாங்க. நல்லா இருந்தால் அவங்களோடய வச்சுக்கோங்க. ஏன்னா நான் போனப்போ என்ன நடந்துச்சோ, ஏன்னா யாரையும் குறை சொல்லி நம்ம இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, சரிங்களா? என்ன எனக்கு நான் ஏன் ஸ்ட்ரைக் அடிக்கிறேன், சரிங்களா? நீ நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குன்னு ஒரு பொண்ணு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரைக். ஏன்னு அந்த பொண்ணு வந்து மெயில் பண்ணி கேட்டதுக்கு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் பெர்மிஷன் இல்லாமல் என்னோட எக்ஸ்போ ஹாலில் வந்து வீடியோ எடுத்து நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல அப்படின்னு இருக்காப்புல. ஸோ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அப்போ வந்து ஏன் பெர்மிஷன் வேணும், என்ன போடுறதுக்கு நீங்கள் வந்து பெர்மிஷன் என்கிட்ட வாங்கியிருக்கணும் அப்படின்னு. சரி ஓகே, இப்போ எக்ஸ்போ போடுறீங்க, அது யார் பெர்மிஷன் வேணும்? இல்லை எனக்கு புரியல. அதில் ஃபோட்டோஸ் எல்லாரையும் எடுக்கிறீங்க கூப்பிட்டு வச்சு, அது யாருக்கு பெர்மிஷன் வேணும்? எல்லாரும் நினைக்கிறீங்க அப்படியே வந்து வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி அப்படியே கலராக இருந்தவொடனே அத்தான் சீன் போட்டோடனே ஒவ்வொரு இவங்களை கம்பேர் பண்ணி அதர் புட்டிக்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள போய் என்ன சொல்கிறது, காப்பி பேஸ்ட்டு இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். இவங்களே காப்பி பேஸ்ட்டு தான். எதையாவது பார்த்து நாங்கள் இன்ஸ்பைரிங்காக நிறைய பேர் வச்சுருக்கேன்றாங்க, அது மாதிரி அவங்க 16 பேரை பார்த்து இது பண்ணுறாங்க. ஏமாறுறவங்க இருக்குறீங்க. ஒரு சில பேர் அதை ஏமாறுறது வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் நல்லவங்களா இருந்தால் ஏன் அந்த கமெண்ட் ஆஃப் பண்ணி வைக்கணும்? நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க ஃபுல்லாக வந்து கமெண்ட் பண்ணிடுவான். ஒரு சிலர் மட்டும் நல்லா இருக்குது அப்படின்றத வச்சு நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. சிலர் வந்து மோகம், சினிமா மோகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க ட்ரெண்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்க வந்து ஒரு ஹீரோயின் ரேஞ்சுக்கு அப்படியே கற்பனை பண்ணி வைக்கிறது, அந்த திமிரில் தான் அவங்களாம் வந்து ஓவராக பண்ணுறது, சரிங்களா? ஏன் அப்படின்னா உனக்கு எப்படி வீடியோ போட உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறியோ, அதே மாதிரி உன்னை பற்றி வீடியோ போட உரிமை இல்லை அப்படின்னா அடுத்தவங்க சேனலில் வந்து அவங்க நெட்டு போட்டு போடுற வீடியோவை அழிக்கிற உரிமையும் உனக்கு கிடையாது தானே? இப்போ நீ அழிக்கிற, நீ பண்ணுறது மட்டும் கரெக்டு, மற்றவங்க பண்ணால் அது தப்பா? இல்லை தெரியாமல் இருக்கிறது யாருமே சிலர் நினைக்கவே மாட்டேங்கிறீங்க, சரிங்களா? அப்போ வந்து என்னடா இவன் இவ்வளோ கூட்டம் போகுது, ஏன் கூட்டம் போகுது அப்படின்றீங்க. எல்லாரும் உங்களை பார்க்க தான் போகிறாங்க. ஏன் அப்படின்னா என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ஆக்டர்ஸ் வந்தால் போகிறாங்களே, ஒரு ரீல்ஸ் பண்ணுறவங்க ஏன்னா துணி விற்கிறவங்க, அவங்க ஒன்றும் பெரிய இது கிடையாதுங்க, நாட்டுக்காக போராடினவங்க கிடையாது. அப்படியே நீங்கள் போய் அப்படியே ஃபோட்டோ எடுத்து இது பண்ணுற அளவுக்கு வெறும் சேலை விற்கிறாங்க, சரிங்களா? இப்போ ஏமா போனேன் அப்படின்னு. சரி, நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்ட சரி தான் மட்டமாக இருக்குன்னு போன வருஷம் வீடியோ போட்டு நம்ம சேனலில் ஸ்ட்ரைக் அடிச்சாங்க, அதோட நம்ம அதை விட்டுட்டு இருந்துட்டோம் அப்படின்னு நான் சரி ஓகே எக்ஸ்போவில் தான் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் தான் எக்ஸ்போ போய் வீடியோ போட்டேன். அப்போ எனக்கு என்ன தோணுதோ அதை தான் போட முடியும். அதை தான் நான் அவங்களுக்கு மெயில் பண்ணேன். எனக்கு என்ன தோணுச்சோ நான் அதை தான் பண்ணேன். ஏன் இது பண்ணேன் எனக்கு பதில் சொல்லணும். அதுக்கு அவங்க ரீப்ளே பண்ணலை, சரிங்களா? அவங்க சிரிச்ச முகத்தோட அத்தான்னொடனே எல்லாரும் என்ன செஞ்சுறீங்க, ஏமாந்து அப்படியே ஆஹா அந்த மேடம் வந்து தங்கம் அப்படியே சிரிச்ச முகம் சீதேவி அப்படின்னு பில்டப் கொடுக்குறீங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடியும் ஒரு கேரக்டர் இருக்குது, அதையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? எல்லாருமே தன்னை வந்து நல்லவங்க மாதிரி தான் காமிச்சிக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். அவங்களுக்கு மறுபக்கம்னு ஒன்று இருக்கும். அதனால எல்லாரையும் வந்து நல்லவங்க தூக்கி வச்சு ஆடாதீங்க, சரிங்களா? அவங்களாம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, கடை வச்சிருக்காங்க, அவ்வளோதான் சீனு, சரிங்களா? நம்ம வந்து அப்படியே தூக்கி வச்சுன்னா ஆடலாம் ஒன்றும் இல்லை. உடனே சாதனை பெண்மணி அது சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட்டோட பண்ணுறாங்க தான், இல்லைன்னு. ஆனால் அதில் நேர்மை இருக்கணுமா இல்லையா? நேர்மை இல்லாததுனால தானே எவ்வளோ பேர் தான் நெகட்டிவ் வீடியோ இருக்குது. நான் ட்ரெண்டில் இருக்க யாரும் சொல்கிறேன், நான் நந்தோசாய் புட்டிக்கலாம் தான் சரி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் நானே வாங்கினேன் ஒரு சரி நல்லா தான் இல்லை வீடியோ தான் போட்டேன். ஏன் அந்த பொண்ணுலாம் ஸ்ட்ரைக் அடிச்சதில்லை, இதுவரை யாருமே ஸ்ட்ரைக் அடிச்சது இல்லைங்க. ஆனால் இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்துட்டாலே வந்து போய் அட்ரஸ் ஒரு 10 மேலே போயிடுச்சு, 10,000 மேலே வியூஸ் போயிடுச்சு வச்சுக்கலாம், போய் ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. அதில் வந்து நான் நெகட்டிவாக போட்டோம்னா ஸ்ட்ரைக்கை சுத்தமாக அவங்க ரிமூவ் பண்ண மாட்டாங்க. நல்ல விதமாக போட்டாங்கன்னா ஸ்ட்ரைக் அடிச்சு என்னைய திட்டுறாங்க எல்லாரும். அப்போ நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்கள் கமெண்ட் ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு
நானே ஒரு பொண்ணு சொல்லி நானே கேள்விப்பட்டேன். சரிங்களா? நடந்திருக்கு. நீங்க வேணா பாருங்க. கண்டிப்பா உங்க வீடியோ இருக்கு அப்படின்னா, அதுல வந்து கமெண்ட் ஆஃப்ல இருக்கும். ஏன் அப்படின்னா கமெண்ட் ஆஃப்ல இருக்கலாம். கமெண்ட் ஆஃப்ல இருந்தா நீ வியூஸ் வாங்கிக்கோ, பிரச்சனை கிடையாது. அதே நீ கமெண்ட் ஆஃப்ல இல்ல அப்படின்னா வியூஸ் வாங்கக்கூடாது. ஏன்னா என்னைய திட்ட விட்டு நீ வேடிக்கை பார்க்குறியா அப்படின்னு. ஏன் அப்போ உங்களுக்கே தெரியுதுல நீங்க பண்றது தப்பு, ஏமாத்துறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியுதுல. ஏமாத்தி சம்பாதிக்கிறது எவ்வளவு நாளைக்கு உடம்புல ஒட்டும்? நீங்களே சொல்லுங்க. சொல்லப்போனா அதுவே தப்பு தான். இப்போ நீ ஸ்ட்ரைக் இவ்வளோ அடிக்கிற உரிமைனா நுகர்வோர் ஆணையம் நம்மளுக்கே வந்து நீ ஏமாத்துறதே தப்புன்னு தான் சொல்லி வச்சிருக்கு. சரிங்களா? ஒரு சேனல் வந்து அது பேர் சிவப்பு நாடா இருக்கு இல்லையா? அந்த சேனல் வந்து இவங்களோட முகத்திரை கிழிச்சு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்க வைக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து இதில் அடிக்க முடியல. யூடியூப்ல வந்து ஸ்ட்ரைக் அடிக்க முடியல. அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா பழி வாங்கணுங்கிறதுக்காக இன்ஸ்டால போய் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க. எப்படின்னா எங்க நேம் சொல்லி எங்க நேம் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஸோ இவங்க வந்து பேரும் சொல்லக்கூடாது, ஃபோட்டோ யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க வச்சு வாங்கின ட்ரெஸ்ஸை போடக்கூடாது. அதே மாதிரி இவங்க எக்ஸ்போ போடுற இடத்த நம்ம வீடியோ எடுத்து போடக்கூடாது. செம்ம கிளவராக வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துறதுக்கு எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. எனக்கு என்ன ஆகும்னா நம்ம என்ன அப்படி தப்பாக சொன்னோம்? நம்மளுக்கு தோணுதானே சொன்னோம். சாரி சொன்னால் அவ்வளோ நல்லா இல்லை, ரேட்டு கம்மியாக இருக்கும், ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படி தானே சொன்னோம். இதுக்கு எதுக்கு ஸ்ட்ரைக் அடிக்கணும்? அதுதான் எனக்கு ஆத்திரம். இதுக்கு நீங்களே சொல்லுங்கள். அழிச்சு வீடியோ அழிச்சு அந்த ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் ஏதாவது லாஜிக் இருக்கா? உண்மையாக இருந்தால் எனக்கு பெருமையாக தான் சொல்லுவோம். ஐயோ பரவாயில்லைங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குங்க, ஆள் மட்டும் இல்லைங்க, கேரக்டரும் அப்படி இருக்காங்கங்க, அந்த மாதிரிங்க ட்ரெஸ்லாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு. இது எல்லாருமே ஒரு ஊரில் இருந்து மொத்தமாக வந்து ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க இல்லையா, ட்ரெஸ் எடுக்க போகிறதுக்கு. அது எனக்கு எதில் வர மாட்டேங்குது. அதில் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சீப்பாக எடுத்துகிட்டு வந்து லோ குவாலிட்டி எடுத்ததில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% பீப்புள்ஸ் வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு 20% தான் நல்லா இருக்கு, ஆஹா ஓஹோ அப்படின்னு மேடம் பார்க்க தான் வந்தோம் அப்படி இப்படின்னு தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. பட் நான் எதுவும் சொல்லலை. ஏன்னா இவங்ககிட்ட மட்டும் இல்லை, நிறைய பேர்ட்ட குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. சிலர் வந்து குவாலிட்டி நல்லாவும் கொடுக்குறாங்க. அதுக்காக எல்லாரையும் குறையும் சொல்லக்கூடாது, நல்லாவும் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆனால் எல்லாரும் பேசாமல் தானே இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் நல்லா இல்லைன்னு சொன்னோன்னே அவ்வளோ கோவம் வருது. ஸ்ட்ரைக் அடிக்க ஆள் வச்சு பார்க்குறாங்க. ஆள் வச்சு யாரா தன்னை பற்றி வீடியோ போட்டிருக்காங்கன்னா அதுக்குன்னு டீம் செட் பண்ணி வீடியோ இது பண்ணி நல்லா போட்டிருந்தாலும் அதில் கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கும் ஸ்ட்ரைக்கு. சரிங்களா? ஆக மொத்தம் இவங்களை பற்றி யாருமே வீடியோ போடக்கூடாது. சரிங்களா? வீடியோ போடக்கூடாது. இவங்க மட்டும் என்னென்னா ஈஸியாக வந்து என்ன எல்லாம் பண்ணிட்டு போங்க. ஈஸியாக வந்து யாரும் என்னை பற்றி போய் சரியா அட்ரஸ் ஸ்ட்ரைக்கு நல்லது. எல்லாத்துக்குமே கர்மான்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஒருத்தர் வந்து எவ்வளோ நாள் தான் ஏமாற்றிட்டே இருக்க முடியும் சொல்லுங்கள்? நம்ம அப்படியே ஏமாற்றி நம்ம கடைசி வரை ஏமாற்றிட்டே இருந்தாலும் கடவுள் ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்மளுக்கு கஷ்டத்தை தான் கொடுப்பாரு. சரிங்களா? ஏன்னா எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். நம்ம ஒரு வீடியோ போட்டு நம்ம ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணி நம்ம ஒரு அனுபவத்தை தானே ஷேர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நீ வந்து ஸ்ட்ரைக் அடிச்சு அப்படின்னா என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஸ்ட்ரைக் அடிச்சு அவ்வளோ அழுதுட்டு இருந்தாங்க. தெரியுமா? எனக்கு இப்போ இல்லைங்க, ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் அடிச்சிருந்தாங்க. குவாலிட்டி நல்லா இல்லை, ஓட்டு வாங்குறவங்க வாங்கிங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அதுக்கே விழுந்துச்சு. சரி அதுக்கு தான் விழுந்துச்சு, இதில் தான் நம்ம ஃபோட்டோ வைக்கலையே அப்படின்னு பார்த்தா அந்த நேம் வச்சதுக்காகவும் ப்ளஸ் வந்து அந்த எக்ஸ்போ ஹாலை வந்து நான் வீடியோ எடுத்து போட்டதுக்காகவும் ஸ்ட்ரைக்கு. நீங்கள் வந்து இதை நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, நான் வாங்கலைன்னு சொல்ல மாட்டேன், பிடிச்சிருந்தா வாங்குங்க. ஆனால் இவ்வளோ வந்து மக்களை வந்து ஏமாற்றி இப்படி முட்டாளாக்குறாங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுதான் எல்லாருமே வேலையை வச்சுருக்காங்க.